ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 50 டேஸ் சாரி சேலஞ்சில் டே 3. இன்றைக்கி நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நான் டபுளாக எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து நாட் போட்டுக்கிறேன். சிங்கிளாக நூல் எடுக்கக்கூடாது. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் டபுளாக எடுத்துகிட்டு நாட் போடுங்க. நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடில் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி ஃப்ரேமுக்கு கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ மேலே நீடில் 13வது நம்பர் நீடில் எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சுக்கு அதான் கரெக்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்க நூலை கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே திரும்பி செயின் ஸ்டிச் ரொட்டேட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் பேக்கு ஃப்ரண்ட்டு ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். பட் வந்து ஜரி த்ரெட்டில் போடுறத விட இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆனால் ஜரி த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்லா வந்துடும். என் நாட் போடுறதும் அப்படி தான். நம்ம செயின் ஸ்டிச்சில் எப்படி ஜரி த்ரெட்டில் போட்டோமோ அதே தான் சில்க் த்ரெட்டும். பட் என்னென்னா சில்க் த்ரெட்டில் போடும்போது கொஞ்சம் கட் ஆகிடும். நம்ம ப்ராக்டிஸுக்கு வர வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ என் நாட் போடுறது எப்படின்னு அதே மாதிரி பாருங்கள். கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பி நான் செகண்ட் நூல் எடுக்கிறேன். நூல் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் தெரியுமா, செகண்ட் நூல்குள்ளேயே ஊசியை இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நூல் எடுத்துருக்கோம் தெரியுமா, அதை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். இழுக்கக்கூடாது. ஹோல்ட் பண்ணிவிட்டு கீழே லெஃப்ட் சைடு ஃப்ரேம் கீழே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இழுக்கணும். அவ்வளோதான். இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.